இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க போனாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தோட அடையாளத்தையே மாற்றி டெல்லியையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனுஷன். அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் மைக்கு முன்னாடி நின்னா சத்தமாக கத்துவாங்க. ஆனால் இவர் அன்னைக்கு வந்து மைக்கு முன்னாடி நின்று மாதமோ சித்திரை மணியோ பத்திரைன்னு ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேச்சில் இருந்த தமிழ் சும்மா தேன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்க கருத்து சும்மா நச்சுன்னு இருக்கும். ஒரு சாதாரண நெசவு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய பேச்சாலையும் எழுத்தாலையும் லட்சக்கணக்கான இளைஞர்களை கட்டி போட்டவர் நம்ம அண்ணா. சினிமா நாடகம்னு எதை எடுத்தாலும் அதில் சமூக சீர்திருத்தத்தை புகுத்தி, டேய் இது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, இது அறிவு புரட்சி அப்படின்னு நிரூபித்தவர். ஆனால் அண்ணாவோட உண்மையான விஸ்வரூபத்தை உலகம் பார்த்தது 1965 தான். மத்திய அரசு இந்தியாவில் ஹிந்தி தான் ஆட்சி மொழி அப்படின்னு கொண்டு வந்தப்போ இங்க இருந்த மாணவர்கள் கொதித்து எழுந்தாங்க. அப்போ அண்ணா சொன்ன ஒரு லாஜிக் இருக்கே, ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாம் ஐயா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் அப்படி சொல்வதற்கில்லை. 30 ஆண்டுகள் படித்தவர்கள் கூட இன்னும் எனக்கு இந்த இடத்தில் பொருள் சரியாக விளங்கவில்லை என்று இன்றைய தினம் கூட புலவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நம்மை போன்ற சாதாரண மக்கள் அப்படிப்பட்ட மொழி நம்முடையது. நாம் தாழ்ந்திராமல் இருந்திருப்போமானால் இதை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிக்கு நாம் கட்டளை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் நாம் தாழ்ந்து போயிருக்கின்றோம். தாழ்ந்து போய் இருந்தாலும் பிறருடைய தாழ்படிய மாட்டோம் என்ற தமிழ் மரபு நம்மிடத்தில் நிரம்ப இருக்கின்றது. ஆகையினால் தமிழ் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் தமிழ் தங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மொழிகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைந்திருக்கிறார். அந்த ஒரு வார்த்தைக்காக உயிரையே கொடுக்க தயாராச்சு ஒரு கூட்டம். அந்த போராட்டத்தோட விளைவு தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை கெத்தா நிக்குது. அன்னைக்கு அரசியல்ல காங்கிரஸ்ங்கிறது அசைக்க முடியாத ஒரு சக்தின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ 1967 ஒரு சம்பவம் நடந்துச்சு. தனி ஒரு ஆளா நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பீடத்துல ஏத்தினாரு நம்ம அண்ணா. பட்ஜெட் பற்றாக்குறையா, அரிசி தட்டுப்பாடா, எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாமானியன் முதல்வராக முடியும்னு நிரூபிச்ச தருணம் அது. சரி, ஜெயிச்சிட்டாரு. அப்படி என்ன பண்ணிட்டாரு? முக்கியமா 3 விஷயம் பண்ணாரு. இதை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. சுயமரியாதை திருமணம், அதாவது தாலி மந்திரம் எதுவுமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாம், அது சட்டப்படி செல்லும் அப்படின்னு கையெழுத்து போட்டாரு. புரட்சி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா இருமொழி கொள்கை. எங்களுக்கு தமிழ் போதும், உலகத்துக்கு இங்கிலீஷ் போதும், ஹிந்தி திணிப்பு வேணாம்னு டெல்லிக்கு தைரியமா சொன்னாரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பசங்க இங்கிலீஷ்ல பின்னி பெடல இருக்கிறாங்கன்னா அதுக்கு அன்னைக்கு அண்ணா போட்ட விதை தான் காரணம். 3வது முக்கியமான விஷயம் தமிழ்நாடு. மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்த நம்ம மாநிலத்தோட பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தி சட்டசபையில தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு முழங்கினப்போ இருந்த ஒரு மொமெண்ட் இருக்கே. இதை பத்தி 1968 அண்ணா என்ன பேசினார்னா, ஓராண்டுக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன். ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3, தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா? ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன்.
உங்களால் முடியும். ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்வதாக கூறும். இது அவர் சட்டசபையில் படிக்கும்போது அங்கே இருந்த ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கே, அதுதான் உண்மையான கூஸ்பம் மூமெண்ட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம அண்ணா கெத்துன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு மாஸ்க் கட்டிட்டு வந்திருக்காரு நம்ம அண்ணா. யாழ் யூனிவர்சிட்டியில் சப் ஃபெலோஷிப் வாங்கின முதல் இந்தியர் நம்ம அண்ணா தான். அங்கே போய் இங்கிலீஷில் இவர் பேசினப்போ அங்கே இருந்த அமெரிக்காக்காரனே வியப்போட பார்த்துட்டு இருந்தான். யாராவது பிகாஸ்ன்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து 3 தடவை யூஸ் பண்ணி அர்த்தத்தோட பேச முடியுமா? ஆனால் அண்ணா பேசினார். நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னப்போ அரங்கமே அதிர்ந்து போச்சு. உலக அளவில் தமிழனோட அறிவை நிரூபித்த தருணம் அது. இவ்வளோ பெரிய ஆள், அப்போ எவ்வளோ பந்தாவாக இருந்திருக்கணும். அதுதான் கிடையாது. எங்க அண்ணா, இவர் எங்க அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ எளிமையாக இருந்தார். முதலமைச்சராக இருந்தப்போ கூட தன் வீட்டுக்கு போகிறதுக்கு அரசாங்க காரை யூஸ் பண்ணாமல் சொந்த வண்டியில் போன மனுஷன்தான் அவர். தனக்காக எதையுமே சேர்த்து வைக்காம மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர். ஆனால் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே அவரோட கால் தரையில தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ஆசான் பெரியார். முதல்வர் பணியேற்ற உடனே நேராக பெரியார் வீட்டுக்கு போய் அந்த பதவியை அவர் காலில் வச்சார். கொள்கைன்னு வந்தா பெரியார் ஒரு நெருப்பு, அந்த நெருப்புல பற்ற வச்ச திரி தான் நான்னு வாழ்ந்து காட்டினவர் அண்ணா. குருவை மிஞ்சிய சிஷ்யனா இருந்தாலும் குருவுக்கு அடங்கின பிள்ளையாதான் கடைசி வரைக்கும் இருந்தார். வெறும் 2 வருஷம்தான் அண்ணா ஆட்சி புரிஞ்சார். ஆனா அவர் உண்டாக்குன தாக்கம் இன்னும் பல 100 வருஷத்துக்கு நிற்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, முதல்வர் நாற்காலியில யார் உட்கார்ந்தாலும் சரி, அவங்க பின்பற்றுவது அண்ணாவோட கொள்கையா தான் இருக்கும். அதனாலதான் வரலாறும் சொல்லுது, யார் ஆண்டாலும் அண்ணா ஆண்டதாகவே பொருள். ஆள்பவர்கள் மாறலாம், ஆனா அடிப்படை அண்ணா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தலைப்போட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிரதீப் நேசமணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.